question பாருங்க. So that the resultant of forces lambda 1 OA1 vector comma lambda 2 OB vector is lambda 1 plus lambda 2 OB vector. இது ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இது ஒரு ஃபோர்ஸ், இது ஒரு ஃபோர்ஸ். இந்த ரெண்டு ஃபோர்ஸ் உடைய ரிசல்டன்ட் இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணோம். இதுல Pங்கிறது என்ன அப்படினு சொல்லிட்டாங்க. P divides AB in the ratio lambda 2 lambda 1. ABங்கிறது ஒரு லைன். அந்த லைனை Pங்கிற ஒரு பாயிண்ட் வந்து டிவைட் பண்ணுது. எந்த இடத்துல டிவைட் பண்ணுது என்று சொல்லல. இப்போ ப்ரூஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சும்மா டிஸ்கஷன் பண்ணிக்குவோம். AB இது ஒரு லைன் வச்சுக்கீங்க. Pங்கிறது ஒரு பாயிண்ட். P எனி பாயிண்ட் இந்த இடத்துல தான் இருக்கணும் இல்லை, எங்க வேணா இருக்கலாம். உங்களுக்கு தெரியும் இங்க என்னது ABயா. இப்போ இது எப்படி எக்ஸ்பெக்ட் ஆயிடுச்சு? A ல இருந்து B க்கு ஒரு ரீஜியன், B ல இருந்து B ல இருந்து ஒரு ரீஜியன். இப்போ நம்ம இந்த AP இப்படிங்கறத என்ன மாதிரி எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? OP minus OA. What is O? O னா என்ன? Origin. இப்போ அதே மாதிரி இந்த EPN இது எப்படி எழுதணும்? OBயா minus OP. இங்க O இருக்கு மாதிரி OA OP. இந்த எக்ஸாம்பிள் தான் போட்டுருக்கோம். இப்போ OAங்கிறது எப்படி இருக்கும்? ஜெனரலா நம்ம A வெக்டர், OBங்கிறது B வெக்டர். இந்த OP வந்து வாட் இஸ் OP? OP ஏதோ ஒரு வெக்டர் ஃபார்ம்ல சொல்லணும். சொல்லுங்க எப்படி எடுத்துக்கலாம்? R வெக்டர். இதுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் கண்டிப்பா இருக்கு. இத நம்ம m இதுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. இது நான் m. சரியா? நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன்னா, இப்போ நம்ம போட்டுட்டோம் இல்லையா, இத அப்படியே டிவைட் பண்ணிடுவோம். AB இருக்க இடத்துல நான் என்ன போடுறேன்னா m, BB இருக்க இடத்துல n. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்? இது அப்படியே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிடலாமா? கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா எப்படி ஒரு m O dr minus OP equal to n into OP minus OA. OB வெக்டர் நம்ம எப்படி போட்டுறோம்? OB வெக்டர் B வெக்டர். இத OA சாரி இத OP R வெக்டர். இங்க n into R வெக்டர் minus A வெக்டர். சரி, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணிடுவோமா? m B வெக்டர் minus m R வெக்டர் n R வெக்டர் minus n A வெக்டர். இந்த சைடு கொண்டு போறவா m b வெக்டர் இது இந்த சைடு கொண்டு வந்துறேன் plus n a வெக்டர் equal to n r வெக்டர் plus m r வெக்டர். r வெக்டர் காமன் எடுத்துலாமா? காமன் எடுத்தோம்னா n plus m னு வரும். m plus n எப்படி எழுதலாம்? ஒண்ணும் பிரச்சனை இல்லை. m plus n இங்க next step இத அப்படியே கொண்டு வந்துட்டோம்னா m plus n. இந்த r வெக்டர்ங்கிறது என்னது? OP. இந்த OP. இந்த b வெக்டர்ங்கிறது OB. OBங்கிறது என்னது? b B வெக்டர். OAங்கிறது என்னது? A வெக்டர். இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. OA வெக்டருக்கு பக்கத்துல lambda 1 இருக்கு. சோ
எந்த இடத்துல lambda 1 வரும்னு பாருங்க. A வெக்டருக்கு பக்கத்துல, அதாவது A வெக்டர்ல OA ன்னு எடுத்துறோம். சரி, OA விட A வெக்டர் எடுத்துறோம். இந்த இடத்துல என்ன கொடுப்போம்? lambda 1. ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். இது என்ன ரேஷியோல டிவைட் பண்ணுதுன்னா, இந்த Pங்கிற பாயிண்ட் இந்த லைனை MSTN ரேஷியோல டிவைட் பண்ணுது. இந்த ஃபார்முலாவுக்கு பேரு செக்ஷன் ஃபார்முலா. இந்த செக்ஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டு இதை நம்ம சால்வ் பண்ண முடியும். இப்போ இது வந்து என்னன்னா M/N ரேஷியோ. M/N ரேஷியோ. இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. OA வெக்டருக்கு பக்கத்துல lambda 1 இருக்கு. சோ அதனால நான் இந்த n இருக்க இடத்துல lambda 1 போட்டுருவோம். P வெக்டருக்கு பக்கத்துல m இது lambda 2. இப்போ இங்க lambda 2 lambda 1. இங்க என்ன வரும்? அதே அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, என்ன ப்ரூவ் பண்ணணும் பாருங்க. இதுதான் இதோட ரிசல்ட் அண்ட் ப்ரூவ் பண்ணணும். இதோட ஆன்சர் lambda 1 plus lambda 2 இதாங்க. இத அப்படியே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சா நமக்கு இந்த இடத்துல ஆன்சர் வந்துரும். இது எப்படி ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த செக்ஷன் ஃபார்முலால இருந்து m இருக்க இடத்துல lambda 2 போட்டுருங்க. n இருக்க இடத்துல இல்ல இத மட்டும் எழுதிட்டு இத போட்டு டைரக்ட்டா இந்த ஃபார்முலாவை போடுங்க. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு தெரியணும்ல, அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இது. ஸோ அந்த டயக்ராம் மட்டும் போட்டுட்டு இந்த ஃபார்முலாவை போட்டுருங்க. ஃபார்முலாவை போட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல put m is equal to lambda 2 and n is equal to lambda 1 ன்னு போட்டீங்கன்னா நமக்கு இந்த ரிசல்ட் வந்துடும். அவ்வளவுதான், ப்ரூஃப் முடிஞ்சு.